وعليكم السلام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. President, past president, founder members, and சகோதரர்கள் இங்கே ஒரு வரவேற்பு இங்கே வந்து கண்ணியப்படுத்தினதுக்கு ஜஸாக்குல்லாஹ். நான் இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணது என்ன ரீசனுக்காக இருந்ததுன்னா, நாங்கள் ஒரு எக்ஸாம் செய்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம், இங்கே எப்படி போகணும் எப்படி செய்யணும். ஆனால் ஒரு கண்ணியமிக்க ரமதான் மாதம் வந்து அதுக்கு என்ன மாதிரியான நாங்கள் பிளானிங் செய்யணும், இந்த வழியில் பிளானிங் செய்யணுங்கிறது ஒரு விளக்கமான ஒரு பயான் செய்கிறதுக்கு வந்து தான் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறது. இந்த பயான் நான் ஒரு டிஸ்அவன் ஷேக் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى ثم يجزاه الجزاء الأوفى. وقال تعالى أيضا: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. وقال تعالى أيضا: ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من أصلح ما بينه وبين الله أصلح الله ما بينه وبين خلقه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ஏற்பாட்டை செய்த எங்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் மேலான கூலிகளை கொடுத்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்துடைய விஷயத்தில், அமல் இபாதத்துடைய விஷயத்தில் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய பெரிய ஒரு தேவை இருக்குது. காரணம், உலக அடிப்படையில்
உள்ள விஷயங்களுக்கு, வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சல்லி சம்பாதிக்கிறது, காசு சம்பாதிக்கிறது, வீடு வாகனம் வசதிகள், இந்த விஷயத்தில் துனியாவோட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடிக்கடி இப்படி சந்தித்து ஆர்வமூட்ட வேண்டிய, உற்சாகப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இல்லை. காரணம், உலகத்துடைய லாப நஷ்டம் கண்ணுக்கு விளங்குது. உலகத்துடைய லாபங்கள் நஷ்டங்கள் எங்களோட கண்ணுக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு ஆஃபீஸ் போனால் என்ன, போவாட்டி என்ன, இன்றைக்கு ஷாப்பை திறந்தா என்ன நடக்கும், திறக்காட்டி என்ன நஷ்டம். இதை மாதிரி எல்லா விஷயத்திலையும் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட எல்லா முயற்சிகளோட லாப நஷ்டம் கண்ணுக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது. அதனால் அது ஆட்களுக்கு நீங்கள் எல்லாம் வீடு கட்டுங்க, நீங்கள் எல்லாம் வாகனம் வாங்குங்க, நீங்கள் எல்லாம் இப்படி சல்லி சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, நல்லா உடுங்க என்றெல்லாம் சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஒவ்வொருத்தரும் பார்க்குறாங்க, அடே இவர் புதிய லேட்டஸ்ட் கார் ஒன்று எடுத்திருக்கிறார், நானும் அதை மாதிரி ஒன்று எடுக்கணும் வேண்டாம். அது சும்மா வாசலில் வந்து நிற்க போகிறது இல்லை. அதுக்காக முயற்சி செய்யணும், அதுக்காக டைம் கொடுக்கணும், அதுக்காக பல கஷ்டங்கள் சிரமங்கள் படணும். அதுக்கெல்லாம் சும்மாவே ஒவ்வொருத்தருடையும் பார்த்து துனியாவை பார்த்து இந்த வஸ்துக்களை பார்க்க சும்மாவே உற்சாகம், ஆர்வம், ஆசை, தேவை உண்டாகுது. மக்கள் சும்மாவே முயற்சி செய்கிறாங்க. ஆனால் தீனுடைய விஷயத்தில், மார்க்க விஷயத்தில், ஈமான் அமலுடைய விஷயத்தில் அப்படி ஒரு அமைப்பு இல்லை. என்ற துனியாவுடைய லாப நஷ்டம் கண்ணுக்கு உடனே விளங்கக்கூடிய மாதிரி இல்லை. தொழுதா என்ன, தொலாட்டி என்னன்ற உடனடியாக விளங்குதா என்றால் உடனடியாக ஒன்றும் விளங்குது இல்லை. சில நேரம் இந்த அமல் இபாதத்தில் நேரத்தை கழிக்கிறது அல்லது நல்ல காரியங்களுக்கு பணங்களை செலவழிக்கிறது, ஒரு ஈமான் வீக்கான ஒருவர், ஈமான் பலகீனமான ஒருவருக்கு அவருக்கு இது எப்படி விளங்குமேண்டா, இது சும்மா தேவையில்லாத ஒரு வேலையை செய்கிறார், சும்மா நேரத்தை வீணாக்குறார். இந்த டைமை இவர் ஒரு பிஸ்னஸை பண்ணினா அல்லது வேறொரு ஏதாவது ஒன்றை செஞ்சால் அது பிரயோஜனமாக இருக்குமே என்பது தான் மனிதன் புத்திக்கு படக்கூடியது. வெளிரங்கம் அப்படித்தான் இருக்கு. வெளிரங்கம் நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறார், குடும்பங்களுக்கு செலவழிக்கிறார், கஷ்டவாளிகளுக்கு கொடுக்கிறார், விடோஸுக்கு கொடுக்கிறார், ஆஃபன்ஸுக்கு கொடுக்கிறார், இப்படி நல்ல வேலைகளுக்கு செலவழிக்கிறார். இதுவும் ஒரு வகையான ஒரு மடத்தனமாகத்தான் ஈமான் இல்லாதவருக்கு விளங்கும். கண்ணியமாக அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஞ்சத்தனமும் ஈமானும் ஒரு உள்ளத்தில் சேர்ந்திருக்கலாண்டாம். கஞ்சன் மூமினாக இருக்க இயலாது, மூமின் கஞ்சனாக இருக்க இயலாது. செலவழிக்கிறதுக்கு ஈமான் தேவை. அல்லாஹ் தருவான் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளவருக்கு தான் கொடுக்க இயலும். அந்த நம்பிக்கை இல்லாதவருக்கு கொடுக்க மாட்டார். அவர் பார்ப்பார், கொடுத்தா குறைஞ்சலையா என்ன. வெளிரங்கம் அப்படித்தானே, எங்களோட பார்வை அதைத்தான் சொல்லுது, எங்களோட வெளிரங்க எங்களோட அறிவு அதைத்தான் சொல்லுது. கண்ணியமான சகோதரர்களே, அதனால் தான் குர்ஆனில் சொல்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் சொல்கிறான், வட்டியை அழிக்கிறேன்னு சொல்கிறான் குர்ஆனில். சதகாவை வளர்க்கிறானா, சதகா அதை அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் வளர்க்கிறோம், வட்டியை அழிக்கிறோம். இது யாருக்கு விளங்கும்? இது ஈமான் உள்ளவருக்கு மட்டும்தான் விளங்கும். ஈமான் இல்லாதவர் சொல்லுவார், அப்படி இல்லை, வட்டி வளருது, சதகா அழியுது. புத்தியாக தானே சொல்லுது, வெளிரங்கம் அதைத்தான் சொல்லுது, பார்வை அதைத்தான் சொல்லுது. ஒருவர்கிட்ட 1 லட்சம் இருக்கே, ஒரு 20,000 கொடுத்தார், 10,000 ரூபா கொடுத்தார், வெளிரங்கத்தில் குறையுது. 1 லட்சத்தை வச்சு வட்டிக்கு கொடுக்குறார், எடுக்கிறார், என்ன சரியண்டா, வெளிரங்கத்தில் வளருது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், யம்ஹகுல்லாஹ் அர்-ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், வ யுர்பி ஸதகாத், சதகாவை வளர்க்கிறான். கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன்னர் ரிபா வ இன் கஸுர வ இன் ஆখিরাতஹு தஸீரு இலா குல். வட்டி இருக்குதே, அதோட வெளிரங்கம் பார்க்குறதுக்கு வளர்ற மாதிரி விளங்கினாலும், கூடுவதை போல விளங்கினாலும்,
அதிகப்படுவதை போல விளங்கினாலும் அதனுடைய கடைசி முடிவு அழிவு, நாசம், குறைவு அதன் பால் கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். ரிபா என்றது அரபி வார்த்தை. இதனுடைய வெளிரங்க இந்த வேர்டுடைய மீனிங் என்னண்டா, கருத்து என்னண்டா, வளர்றது. ரிபா என்ற அரபி வார்த்தையுடைய கருத்து வளர்ச்சி. அது வளர்ச்சி என்றத அந்த அந்த ரிபாக்கு ஏன் அந்த பேரை வச்சிருக்கேன்டா, வெளிரங்கத்தை வச்சு அது வளருது. ஒருத்தர் லோன் ஒன்று எடுக்கிறார், 1 மில்லியன் எடுக்கிறார், அதை பிஸ்னஸுக்கு போடுறார். அவர் யோசிக்கிறார், எனக்கு தெரியும் இந்த பிஸ்னஸுக்கு இந்த 1 மில்லியனை போட்டால் இது ப்ராஃபிட் இவ்வளவு கிடைக்கும், எனக்கு அதில் லோனை கட்டி கொண்டு போயிலும் என்ற வியாபாரம் கூட்டிக்கொண்டு போகும், கொஞ்ச நாளில் லோன் முடிஞ்சிடும், பிஸ்னஸ் மேலே போகும். இதுதான் வெளிரங்கம். அல்லது வட்டிக்கு சும்மா கொடுக்குறார், ஆட்களுக்கு கொடுக்குறார் வட்டிக்கு, வெளிரங்கத்தில் கூட்டிக்கொண்டு போகுது. இந்த வெளிரங்கத்தை வச்சு தான் ரிபாக்கு ரிபா என்ற பெயர் வச்சிருக்கு. ரிபாக்கு ரிபா என்ற பெயர், வட்டிக்கு ரிபா வளர்ச்சி என்ற பெயர் வச்சிருக்கு இதனுடைய வெளிரங்கத்தை வச்சு. ஆனால் இதனுடைய ஹகீகத், இதனுடைய அந்தரங்கம், உள்ரங்கம் என்னண்டா, அது அழிவு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் முதலாவது சொல்லிக்கொண்டு வார விஷயத்தை கொஞ்சம் நல்லா தெளிவாக விளங்குங்க. அதாவது வெளிரங்கம் என்று ஒன்று இருக்கி, உள்ரங்கம் என்று ஒன்று இருக்கு. நலர் என்று ஒன்று இருக்குது, ஹபர் என்று ஒன்று இருக்குது. நலர் என்றது கண்ணுக்கு விளங்கக்கூடியது, ஹபர் என்றது குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டது. கண்ணுக்கு விளங்கக்கூடியது தான் வட்டி